கேப்டன் மில்லர் ஃபார்ஸ்ட் ரிவ்யூ அந்த அரை மணி நேரம் சும்மா தெறிக்கும் கேப்டன் மில்லர் முதல் விமர்சனம் சென்னை தனுஷ் நடித்துள்ள கேப்டன் மில்லர் திரைப்படம் நாளை முதல் உலகெங்கும் வெளியாகிறது. சிவகார்த்திகேயனின் அயலான், தனுஷின் கேப்டன் மில்லர் இரண்டும் நாளை வெளியாக உள்ளது. இந்நிலையில் கேப்டன் மில்லர் படத்தின் முதல் விமர்சனம் தற்போது வெளியாகியுள்ளது. கேப்டன் மில்லரில் முதன்முறையாக தனுஷ், அருண் மாதேஸ்வரன் கூட்டணி இணைந்துள்ளது. ஏற்கனவே ராக்கி, சாணி காகிதம் படங்களில் ராவான வன்முறை காட்சிகளுடன் ரசிகர்களை திணற வைத்திருந்தார் அருண் மாதேஸ்வரன். இப்போது தனுஷுடன் இணைந்துள்ளதால் கேப்டன் மில்லர் இன்னும் வெறித்தனமான ஆக்ஷன் ட்ரீட்டாக உருவாகியுள்ளதாம். இந்தியா விடுதலை ஆகும் முன்னர் நடக்கும் பீரியட் ஜானர் படமாக இதில் தனுஷ் 3 விதமான கெட்டப்பில் நடித்துள்ளாராம். அதில் பிரிட்டிஷ் ராணுவத்தில் வேலை பார்க்கும் கேப்டன் மில்லர் கெட்டப்பில் தனுஷ் ரொம்பவே இளமையாக மாஸ் காட்டியுள்ளாராம். அதேபோல் இன்னும் 2 கெட்டப்கள் ஆக்ஷனில் தெரிக்கும் என விமர்சனங்கள் தெரிவிக்கின்றன. அதாவது பிரிட்டிஷ் ராணுவத்தில் சேருவதையே தனது லட்சியமாக கொண்டுள்ள தனுஷ், பின்னர் அதில் இணைந்த பின்னர் அவரது வாழ்வில் நடக்கும் மாற்றங்கள் தான் கேப்டன் மில்லர் ஒன்லைன் கதையாம். அதாவது பிரிட்டிஷ் ராணுவம் இந்திய மக்களை சித்திரவதை செய்வதை பொறுத்து கொள்ள முடியாமல் உள்ளூர் மக்களுக்காக புரட்சியில் களமிறங்குவது தான் மொத்த கதையாம். இதில் தனுஷை மக்களுக்காக போராட தூண்டும் முக்கியமான கேமியோ ரோலில் சிவராஜ்குமார் நடித்துள்ளாராம். பிரியங்கா மோகனின் கேரக்டரும் செம்ம போல்டாக உருவாகியுள்ளதாம். சந்தி கிஷன் தனுஷ் நண்பராக வந்து மிரட்டியுள்ளதாக விமர்சனங்கள் தெரிவிக்கின்றன. முதல் பாதி நன்றாக இருப்பதாகவும், ஆனால் இரண்டாம் பாதி யாருமே எதிர்பார்க்காத வகையில் தரமான சம்பவமாக அமைந்துள்ளதாகவும் விமர்சனங்கள் தெரிவிக்கின்றன. முக்கியமாக படத்தின் கடைசி 30 நிமிடங்கள் முழுக்க ஆக்ஷனில் தெறிக்கவிட்டுள்ளதாம் கேப்டன் மில்லர். தனுஷ் இதுவரை இப்படியொரு ஆக்ஷன் கதைகளத்தில் நடித்ததே கிடையாது எனவும் பாராட்டுகள் குவிந்துள்ளன. அதேபோல் ஜி.வி. பிரகாஷின் பின்னணி இசையும் படத்துக்கு பெரிய பலமாக அமைந்துள்ளதாக முதல் விமர்சனத்தில் இருந்து தெரியவந்துள்ளது. ஒட்டுமொத்தமாக இந்த பொங்கலுக்கு தனுஷின் கேப்டன் மில்லர் பாக்ஸ் ஆபீஸ் வின்னர் என செய்திகள் வெளியாகி வருகின்றன. போய் பார்த்து ரசிச்சு உங்களுக்கு ஏற்றதை எடுத்துக்கங்க. நன்றி.